ரெக்கையெல்லாம் நமக்கு தான் மவுசு அங்கே கிடையாது. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாஸ் டயலாக் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கும் ஃபஸ்ட்டு ஒரு லைக்கை பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ வெர்ஷனுக்கு நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், லிரிக்ஸ் டெம்ப்ளேட்னு. ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி அதில் இருக்க ஆடியோ ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட எண்டிங் வந்துட்டு லெஃப்ட் சைடு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து 1.5 செகண்ட் கொடுத்துக்கோங்க. ஷார்ப்பாக வந்து 1.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ ரைட் சைடு மீடியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவோட எண்டிங் வந்துட்டு இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் பார்த்திங்க அப்படின்னா மன்சூர் அலி கானுடைய மாஸ் டயலாக் வீடியோ தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரியான ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக ஃபேஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கவர் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிக் கிராபிக்ஸ்னு இருக்கும், அது செலக்ட் பண்ணிட்டு நாம் இப்போ ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா கால்மி டிஜேன்ற எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்ட்டை உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் கால்மி டிஜே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ கால்மி டிஜேவில் வந்து ஒரு 6 எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மாறி மாறி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். ஸோ அதனால் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வாட்டி ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதில் ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்கு ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃபயர் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ இந்த வீடியோட எண்டிங் வந்துட்டு ஆடியோ எத்தனை செகண்ட் இருக்குன்றதை பாருங்கள். ஸோ ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 22 செகண்ட் வந்து இருக்கும். நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் ஒரு 20 செகண்ட் மேக் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஃபோட்டோஸை வந்து ஆடியோ எத்தனை செகண்ட் இருக்கோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோஸை வந்து ஃபுல்லாகவே மேக் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அப்படியே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் ரெக்கமெண்டேஷனில் நம்ம வீடியோஸ் வந்து போகும். ஸோ அதனால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.